திருக்கழுக்குன்றம் அருகே மூடப்பட்டிருக்கும் ரேஷன் கடையை திறந்து பொருட்கள் வழங்கப்படவில்லை என்றால் ரேஷன் அட்டைகளை மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைப்போம் என மக்கள் எச்சரித்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் அருகே மணமை ஊராட்சிக்குட்பட்ட கீழக்கழனி பகுதியில் ரேஷன் கடை வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த கோரிக்கையை ஏற்று திருப்போரூர் சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து 7 லட்சம் ரூபாய் மதிப்பில் ரேஷன் கடை கட்டப்பட்டு அதனை கடந்த ஜனவரி மாதம் எம்எல்ஏ SS பாலாஜி திறந்து வைத்தார். அன்றைய தினம் பொங்கல் பரிசு தொகுப்பையும் அவர் வழங்கினார். ஆனால் இதுவரையில் அந்த ரேஷன் கடையில் பொருட்கள் ஏதும் வழங்காமல் மூடப்பட்டுள்ளதால் மக்கள் அதிர்ச்சியடைந்து வருகின்றனர். ரேஷன் அட்டைகளை கீழக்கழனி கடைக்கு பிரிக்காமல் அதிகாரிகள் அலட்சியம் காட்டி வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ரேஷன் கடையை திறந்து பொருட்கள் வழங்க நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் ரேஷன் அட்டைகளை மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைப்போம் என மக்கள் எச்சரித்துள்ளனர். வருஷமா போயிட்டு மணமில ஈசிஆரில் போய் தான் அரிசி பருப்பு வாங்கிட்டு வரேன். இப்போ நான் எங்கேயாவது வெளியில் கழனி வேலைக்கு போயிட்டா அரிசி அங்கே போட்டால் எங்களுக்கு தெரியுதா, போடுறாங்க பொருள் போடுறாங்க. நம்ம வீட்டு பக்கத்தில் இருந்தால் நம்ம டக்குன்னு வேலையிலேருந்து ஒரு பர்மிஷன் போட்டு கூட வந்து வாங்கலாம். இப்போ இந்த மாதம் நான் அரிசி வாங்கல, சக்கரை எதுவுமே வாங்கல. இப்போ தினம் போய் கடையில் வாங்கிறது குழந்தைங்களை போய் மணமிக்கு அனுப்ப முடியுமா வெயில்ல சொல்லுங்கள்? எப்போ இந்த கடை கட்டி 6-7 மாதம் ஆச்சு. எப்போ தான் பொருளை தான் போடுவீங்க? கடை எதுக்கு வேஸ்ட் வைங்க கட்டி வச்சுக்கிறீங்க கணக்கு காட்டுறதுக்கா? நாங்கள் ஆண்டாண்டு காலமாக நாங்கள் போய் ரேஷன் வாங்கினோன்னா நாங்கள் ஒரு 4 மைல் 3 மைல் கிட்ட தான் நம்ம வாங்க வேண்டியது இருக்குது. ஆனால் போனாலும் அங்கே எதுவும் போகிறது இல்லை, ஒன்றும் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்ட்டு எங்களை திருப்பி அனுப்பிச்சிடுறாங்க. அது எத்தனை தடவை போயிட்டு நாங்கள் வாங்குறது. எங்கள் பகுதியில் வந்து கட்டி கொடுத்துருக்காங்க, கட்டி கொடுத்தும் பிரயோஜனம் தான் இருக்குது. இன்னும் அதை நடைமுறைக்கு கொண்டு வரல. மேல் இடத்துக்கு நாங்கள் தெரிவித்த பிறகு அவங்க எம்எல்ஏ எம்பி லெவலில் சொன்னாலும் இப்போ ஆஃபீஸ் லெவலில் எந்த ஒரு ஸ்டெப் எடுக்கலை. அதனால் மேல் கொண்டு நீங்கள் ஸ்டெப் எடுக்கிறதுக்கு வழிவாக்கணும். இல்லாட்டி எங்கள் ரேஷன் கார்டெல்லாம் சரண்டர் பண்ணிடுறோம். எங்கள் ஊரில் வந்து ரேஷன் கடை மணமைக்கு நாங்கள் போய் தான் 3 கிலோமீட்டர் நடந்து போய் தான் வாங்கியிருந்தோம். 40 வருஷ காலமாக நாங்கள் நடந்து தான் போய் வாங்கிட்டு இருந்தோம். இந்த நிலைமை காலம் இவ்வளோ முன்னேறி கூட இந்த 40 ஆண்டு கால வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு பஸ் வசதி கிடையாது. அந்த நிலைமையில் நாங்கள் ரேஷன் கடைக்கு இப்போ நான் என்னாலேயே முடியல. போன மாதம் நான் போகிறேன், சரியான வெயில், பாதி வழி போனால் எனக்கு மயக்கம் வந்துடுது. ஸோ யார் இருந்து எங்களுக்கு என்ன பிரயோஜனம்? எங்களுக்கு தேவை அடிப்படையாக அரிசி வாங்கிறதுக்கு. நாங்கள் இந்த 3 கிலோமீட்டர் நடந்து போய் ஒரு அரிசி வாங்கி வரோன்னா இந்த நிலைமை எங்களுக்கு தொடர்ந்து வரணுமா? இதுக்கு என்ன தீர்வு?